உலகத்துக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரஷ்யா பெரிய சம்பவம் சைலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 8 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 17 வயசு வரைக்கும் தனியா பிரைவேட்டா ரஷ்யாவோட ஆர்மிக்கு இல்லையே தனியா பயிற்சி கொடுக்குறாங்க. ஆர்மி பயிற்சி குழந்தைகளுக்காக. கையில வந்து மிஷின் கன்னும் ஹேண்ட் கிரனேட், அதாவது கையெறி குண்டு அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பார்த்த உக்ரைன் ஆர்மி அதை பார்த்துட்டு பெரிய பார்த்து அடைச்சிட்டாங்க. என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே பார்த்து பெரிய அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை மூட்டுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய், நான் தான் உங்கள் டி மிகிலன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஸ்கூலுக்கு லீவு அப்படின்னா நம்ம அதை போய் என்ன பண்ணுவோம், கேம் விளையாடுவோம், மொபைல் நோண்டுவோம். அப்போ 90s எல்லாம் மொபைல் கிடையாது, கேம் விளையாடுவோம். இப்பெல்லாம் எல்லா குழந்தையும் மொபைலு, இப்போ சின்ன படம் பார்க்கறது, இல்லை வெளியில் போய் விளையாடுறது இதான் பண்ணுவாங்க. ஆனால் ரஷ்யாவோட ஆர்மி பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கவர்மெண்ட் பிடிக்கும் பாருங்க. ரஷ்யாவோட கவர்மெண்ட் வந்து குழந்தைகள் இப்பவே ஒரு மனப்பான்மை, தேசத்தோட மனப்பான்மை, நாட்டை காப்பாற்றுக்கான மனப்பான்மையில ஊட்டி வளர்க்குற மாதிரி ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, 8 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 17 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களை தனியா ஒரு ஆர்மி பயிற்சி, அந்த ரஷ்யாவோட ஆர்மியோட மேற்பார்வையிலே அதோட கட்டமைப்பிலேயே ஒரு ஆர்மி பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும், எப்படி ஆப்ரேட் பண்றது எல்லாமே சுத்தமா கற்றுக் கொடுக்குறாங்க. அது மிஷின் கன்ல இருந்து கையெறி கொண்டு வரைக்கும், அதாவது மணல்ல எப்படி ஊர்ந்து போறது வந்து ஆத்த கடக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஒரு ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாங்க, ப்ராக்டிஸ் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து ஆர்மிக்கு தயார் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனப்பான்மை உண்டாக்குறாங்க குழந்தைகளுக்கு. கோடை விடுமுறை வந்துட்டா அப்படின்னாவே கிட்டத்தட்ட அந்த முகாம்ல அதிகப்படியான குழந்தைகள் இருக்காங்களாம். இப்ப கரண்டா எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 83 குழந்தைங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்களாமா, 8 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள. இது எதனால இவ்வளவு வைரலாச்சு, இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது எங்க நடக்குது அப்படின்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குள்ள பார்டர்ல, ஆனா 2 பேருக்கும் போர் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். அந்த பார்டர்ல இது இந்த முகாம் இருக்கு. அது எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. இதை உக்ரைன் ஆர்மி பார்த்து நோட்டை விட்டுருக்காங்க. அந்த ரோந்து வரும்போது என்ன நடக்குது, இங்க குழந்தைகளை வச்சு மிஷின் கன்னு எல்லாம் ப்ராக்டிஸ் கொடுவாங்க என்னன்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்தா பக்கா ஆர்மி ட்ரைனிங், ரஷ்ய குழந்தைகளுக்கு பக்கா ஆர்மி ட்ரைனிங் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்களாமா. அது உலக நாடே திரும்பி பார்க்குற மாதிரி பெரிய அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி போச்சு. ஏன்னா குழந்தைகளுக்கு என்ன தெரியும், குழந்தைங்கள போய் கேட்டாங்க அப்படின்னா, நீ என்ன சொல்லுங்க குழந்தைங்க அப்படின்னா, எங்களுக்கு ஜாலியா இருக்கு, இந்த வயசுல நாங்கள் மிஷின் கன் ஆப்ரேட் பண்றோம், ஹேண்ட் கிரனேட் யூஸ் பண்றோம், மணல்ல ஊர்ந்து போறது, ஆத்து கடந்து போறது, எல்லா நாளைக்காவோ ஒரு வீராங்கனையாவோ நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இது போக அவங்க வந்து போர் நடக்கும்போது எப்படி போரை கையாளணும் அப்படிங்கிற கலையும் கத்துறாங்களாமா. ஒரு நாட்டுக்கு போர் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்லயும் அவங்க வந்து மொத்தமா ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த நாள் வந்த ஒரு வீடியோ போட்டோ பெரிய வயலா உலகம்புற பேசப்படுது. ரஷ்ய ஆர்மி இவ்வளவு சைலண்டா ஒரு சின்ன குழந்தைகளை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். சின்ன குழந்தையிலேயே இவ்வளவு ஒரு மனப்பான்மை, ஆர்மியோட மனப்பான்மை, கட்டமைப்புல தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், நாட்டு மேல பற்று, ஆர்மி மேல பற்று, நாட்டை காப்பாற்றுங்கிற பற்று, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பயங்கரம் ஊக்குவிக்கிறாங்க. இது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான், ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் கூட. ஏன்னா குழந்தை பருவத்திலையும் சரி, விளையாடுற பருவத்திலையும் சரி, இப்போ உள்ள குழந்தைங்க எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த குழந்தைங்க பொறுத்துல பாருங்க எவ்வளவு அட்வான்ஸ்டா அதாவது இன்ட்ரெஸ்டான குழந்தைங்க மட்டும் தான் எடுக்கிறாங்க. யாருக்கு இன்ட்ரெஸ்டா அவங்க வரலாம், இது கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கல்வியில குழந்தைகளுக்கு வந்து ஆர்மி ட்ரைனிங் இது நடக்குதுங்கிறது முதல் முறை. இதனால உலகமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரியாம குழம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திப்போம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.